அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலத்தில் அனைவருக்கும் சளி, காய்ச்சல், ஆஸ்மா தொல்லை, மூச்சுத்திணறல் இந்த மாதிரியான குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த சூழல் இந்த பதிவு தேவைங்கிறதுனால இந்த மாதிரியான சூழலில் எந்த மாதிரியான வாழ்வியல் முறையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கான முத்திரைகள், அதுக்கான வாழ்வியல் முறை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக சளி அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய காற்றில் அதிகமான குளிர் உருவாகும் பொழுது அதே காற்று சிறிய நுரையீரலாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதாவது அண்டமும் பிண்டமும் ஒன்று தான். அதனால் வெளியே இருக்கக்கூடிய காற்றில் குளிர் அதிகமாகும் பொழுது அதே காற்றினுடைய குளிர்ச்சி தன்மையால் உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலையும் அந்த குளிர்ச்சி தன்மையால் பாதிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் எல்லாமே வெப்பத்தினுடைய அடிப்படையில் இயங்கும். வெப்பமும் குளிர்ச்சியும் தேவைப்படுகிறது. அதில் இந்த நுரையீரலுக்கு வெப்பத்தன்மை அதிகமாக தேவைப்படுகிறது, குளிர்ச்சித்தன்மை குறைவாக தேவைப்படுகிறது. இந்த வெப்பத்தன்மையாக இருக்கும் பொழுது இந்த நுரையீரல் எந்த பாதிப்பும் வர்றதில்லை. இந்த நுரையீரலானது சீராக இயங்குவதற்கு வெப்பம் தேவைப்படுகிறது. இப்போ குளிர்ச்சியான காற்று உள்ளே போகும்பொழுது அதனோட செயல்திறன் குறைகிறது, அல்லது சளி உருவாகிறது, அல்லது தும்மல், இருமல் இந்த மாதிரி வருகிறது. இந்த மாதிரியான காரணத்தினால தான் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தை மட்டும்தான் பொதுவாக அனைத்து இருக்கக்கூடிய பப்ளிக்கும் அனைத்து மக்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது டஸ்ட்டுக்கு போனால் சளி பிடிச்சிக்கும், அல்லது மலைக்கு போனால் சளி பிடிச்சிக்கும், பனியில் போனால் சளி பிடிச்சிக்கும், மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சிக்குங்கக்கூடிய இந்த பேசிக்கான காரணங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, மிக முக்கியமாக உணவு சரிமானம் ஆகாத பொழுது இந்த அஜீரண காற்றானது நுரையீரலில் சளியை உருவாக்கும். மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காரணம் தெரியறதில்லை. அவங்க திரும்ப திரும்ப வெளியவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நான் குளிருக்கு எங்கேயுமே போகலையே, பச்சை தண்ணி குடிக்கலையே, சுடுதண்ணி தானே குடித்தேன், டஸ்ட்டுக்கு எங்கேயும் போகலையே, அப்போ ஏன் சளி பிடிக்குது அப்படிங்கக்கூடிய அந்த காரணங்கள் மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனையினால் உருவாகக்கூடிய அஜீரண காற்றுனால அந்த காற்று நுரையீரலுக்குள் நுழையும் பொழுது அது கெட்ட வாயுக்களாக மாறி அதுவே சளியாக மாறி கபமாக மாறி மூச்சுத்திணறல் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த நுரையீரலுக்குள்ள காற்று தான் போகணும். அந்த நுரையீரலினுடைய மூச்சு குழாய்களுக்குள்ள காற்று போவதற்கு பதிலாக சளி உருவாகும் பொழுது மூச்சு சுவாசிப்பதற்கு சிரமப்படுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் டைல்ஸ் எல்லாருமே டைல்ஸ் தான் போட்டுக்கணும். இந்த டைல்ஸில் கால் வைக்கும் பொழுது அந்த அடிப்பாதத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை, உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை அந்த அடிப்பாதத்தின் வழியாக டைல்ஸ் ஆனது உறிஞ்சி எடுத்துருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது பனிக்காலங்களில், மழை காலங்களில் அல்லது ஹில் ஸ்டேஷன் நம்ம போகும் பொழுது இருக்கக்கூடிய குளிரான காலகட்டத்தில் கூட வீசிங் பிரச்சனையோ மூச்சுத்திணறல் பிரச்சனையோ வர்றதில்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது இருக்குது அப்படின்னு என்ன காரணம்னா, வெளியே இருக்கும் பொழுது பனியோ குளிரோ வெளியிருந்து நம்ம உடம்புக்குள்ள தாக்கும் பொழுது இந்த உடம்பானது தன்னைத்தானே சூடு செய்யுது. வெளியே இருக்கக்கூடிய குளிருக்கு இந்த உடம்பானது ஹீட் செய்து இரண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்குது. அதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது. ஆனால் இந்த டைல்ஸ்குள்ளே வருங்காலம் நடக்கும் பொழுது எந்த உடம்பு தன்னைத்தானே சூடு செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து தானே வெளியெடுத்துக்குமோ அதை அந்த அடிப்படை தகுதியவே கட் பண்ணுது. அப்படி பண்ணும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை உறிஞ்சி எடுக்கிறதுனால குதிகால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி எல்லாமே வந்தால் கூட உடலினுடைய டெம்பரேச்சர் குறையிறதுனால நுரையீரல் பாதிக்கப்படுது. சரியாக மோஷன் போகலைன்னா அல்லது ஒரு நாள் மோஷன் போகிறோம், இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் வாய்க்கலானது மூச்சு திணறலை உருவாக்கும் அல்லது சளியை உருவாக்கும். இந்த மாதிரியான அடிப்படை காரணங்கள் இதுக்கெல்லாமே ஒரு மிக முக்கியமான காரணங்களாக அமையுது. உணவு முறையானது நன்றாக பசித்து சாப்பிடணும், மெதுவாக மென்று சாப்பிடணும், செரிமானம் ஆகணும், கேஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். பருப்பு ஐட்டங்கள், ஒரு டீ 4-5 டீ குடிக்கிறது ஒரு நாளைக்கு, வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, பேக்கரி ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி அதுவே மூச்சுத்திணறலாவோ சளியாகவோ மாறி. டைல்ஸில் இருக்கும்போது ஏதாவது சாக்ஸோ அல்லது உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு செருப்போ ஏதாவது போட்டுருக்கோம். நம்ம எங்கேயோ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அல்லது வெளியே இருக்கோம் அல்லது எந்த விதமான மருத்துவ உதவியும் கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடியது முத்திரைகள். எந்த சூழல்லையும் எந்த விதமான ஒரு உதவியும் இல்லைன்னாலும் முத்திரைகள் நிச்சயமாக நம்ம அதிலேருந்து வெளிக்கொண்டு வரக்கு இறைவன் கொடுத்து மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம இதை பயன்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்துமா முத்திரை. நல்லா பார்த்துங்க, இந்த நடுவரில் மட்டும் மடக்கி இந்த நகங்கள் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி மீதி எல்லா விரலையும் இப்படி விரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம்
இந்த முத்திரை பிடிச்ச ஒரு நிமிஷத்துலேயே மூச்சு திணறலோ சளி தொந்தரவோ உடனடியாக ரிலீஸ் ஆகாத நம்மளால் கவனிக்க முடியும். ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயாகவே அதனோட ரிலீஃப் நிச்சயமாக தெரியும். இது நடுவல் ஆகாயமாக செயல்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஆகாய சக்தியானது நுரையீரலுக்கு உடனடியாக கிடைச்சி நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகி உள்ளேருந்து அந்த நுரையீரலானது இருமி அந்த சளியை வெளிக்கொண்டு வரவுக்கு முடியாமல் திணறிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆற்றல் கிடைச்ச அடுத்த நிமிடம் 1 நிமிஷத்துக்குள்ளே உடனடியாக அந்த சளி வெளியேற்றப்படும். மூச்சு விடுவதற்கு உடனடியாக நிம்மதியாக இருக்கும். இந்த முத்திரை பயன்படுத்தும் பொழுது இந்த மூச்சு திணறலுக்கு மிக அற்புதமான தீர்வாக அமையும். இந்த ஆஸ்துமா முத்திரை நீங்கள் அனைவரும் செய்து பயனடையுங்க. உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்